முதலமைச்சர் வேட்பாளர் நான் தான் அப்படின்னு விஜய் தன்னை அறிவிச்சிட்டாரு. இப்ப சொன்ன மாதிரி வந்து 4 முனை போட்டி வந்து களத்துல வந்திருக்கு. இப்போ ஏற்கனவே வந்து இதுல அதிமுக வந்து பாஜகவோட கூட்டணிக்கு போறதுக்கு முன்னாடி வரைக்கும் விஜய் வந்து துணை முதலமைச்சரா இருப்பாரு. எடப்பாடி வந்து முதலமைச்சரா இருப்பார்ன்ற விஷயங்கள்லாம் பேசப்பட்டுச்சு. இப்போ விஜய் தனித்து ஒரு விஷயத்த சொன்னதுனால, 4 முனை போட்டி அப்படின்றதுனால, இந்த தேர்தல் யாருக்கு சாதகமா போகுது? ஆக்சுவலி இது ரொம்ப டஃப்பான ஒரு களம் தான். ஏன்னா இப்பவே 10 மாதங்கள் இருக்கு. இப்பவே முடிவு பண்ணிற முடியாது. ஆனா, ம். விஜய் ஒவ்வொரு நகர்வையும் பார்த்து, பார்த்து வைப்பத இங்க சொல்ல முடியுது. ஏன்னா, அவர் வந்து முதன்முறையாக களத்துக்கு சென்றது அப்படின்றது வந்து பரந்தூர் தான். பரந்தூர்ல அவர் நேரடியாக களத்தில் இல்லாவிட்டாலும், அந்த இடத்துக்கு போயிட்டு மக்கள சந்திச்சாரு. ஒரு ம். திறந்த வேன்ல இருந்தாரு அப்படிங்கிறதே முக்கியமான நகர்வாக பார்க்கப்பட்டது. இப்போ அந்த மக்களுக்காக மறுபடியும் இந்த செயற்குழு கூட்டத்துல குரல் கொடுத்திருக்காரு. தலைமைச் செயலகத்தை முற்றுகையிடுவேன்னு சொல்லியிருக்காரு. இந்த நகர்வு முக்கியமானது. ஏன்னா வந்து எப்போது இந்த கூட்டம் நடக்குது அப்படிங்கிறதும் முக்கியம். களத்துக்கே வரவில்லை தாவேகா அப்படின்லாம் ம். சொல்லிட்டு இருந்த காலகட்டத்துல லாக்அப் மரணத்துல வந்து அஜித்குமார் இறந்த நிலையில் அவரது வீட்டிற்கு சென்று அவர் தாயாருக்கும் தம்பிக்கும் ஆறுதல் தெரிவித்துவிட்டு 2,00,000 ரூபாய் நிவாரண நிதி வழங்கியிருக்காரு. எதுவா இருந்தாலும் நான் கூட இருக்கேன் அப்படின்னு ஒரு நம்பிக்கை கொடுத்துட்டு வந்திருக்கிறார். இப்படிப்பட்ட சமயத்தில் தான் செயற்குழு கூட்டம் நடக்குது. ம். தொடர்ந்து எதற்கு எதிராக இங்க களமாடுகிறேன் அப்படிங்கிற ஒரு தெளிவை வந்து அவர் கொடுத்திருக்காரு.